நான் டாக்டர் பிரின்ஸ் பயஸ், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவத்துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய தினம் நோ ஸ்மோக்கிங் டே உலக அளவில் கடைபிடிக்கப்படுகின்றது. நாம் இந்த புகைப்பிடிப்பதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இப்போது பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலே கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. இந்த புகைப்பிடிப்பதனால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகின்றது, இதை எப்படி நாம் இதிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் இன்று தெரிந்து கொள்வோம். இந்த புகைப்பிடிப்பதனால் முக்கியமாக நம்மளுடைய லங்ஸில் கேன்சர் மற்றும் சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆஸ்மா மாதிரி இழுப்பு மாதிரி ஒரு நோய், மற்றும் இந்த புகைப்பிடிக்கிறவர்களுக்கு நிமோனியா மற்றும் தொற்று நோய் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்புறம் இந்த ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் கிட்டத்தட்ட 70% பேர் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரோக் இது முக்கியமான காரணம் இந்த ஸ்மோக்கிங். மற்றும் இந்த காலில் எல்லாம் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காலில் தீராத புண் இருக்கக்கூடியது. அது எதனாலன்னா இந்த ஸ்மோக்கிங்னால அந்த காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிப்பு வர்றதுனால வரக்கூடியது. முக்கியமாக நிறைய கேன்சர், லங் கேன்சர் மட்டும் கிடையாது, பிளாடர் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர். ஃபீமேல்ஸ் யாரும் ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு பர்த் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி போவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த ஸ்மோக்கிங்னால இருக்குது. இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்களுக்கு மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல. பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா இவங்க வீட்டில் ஸ்மோக் பண்ணுறத வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லைன்னா குழந்தைங்க அதை சுவாசித்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் அதிகம். அதனால் அந்த ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த குடும்பமே பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி அவங்கள நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கவுன்சிலிங் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட்டு அப்படின்றத அவங்களுக்கு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கலாம். அந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள காஃபி, டீ அந்த மாதிரி வேறு ஏதாவது சாப்பிட சொல்லலாம். நீங்கள் இந்த புகை பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முற்றத்திற்கு வாருங்கள். இங்கே இதற்கு சரியான சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.